பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். காவலாளி பவுலையும் சீலாவையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏன் காவலாளி பவுலையும் சீலாவையும் பார்த்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்க காரணம் என்ன? அங்க நடந்த இன்சிடென்ட். அதாவது சிறைச்சாலையில நடந்த அந்த இன்சிடென்ட் தான் இவ்வளோ ஒரு கேள்வியை கேட்க வைக்குது. என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும்போது அந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போது ஜெயில் கதவுகளெல்லாம் திறவுண்டு போகுது. அப்போ இந்த காவலாளி எல்லாரும் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்க பார்க்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எப்பா நீ தற்கொலைலாம் பண்ணிக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எங்கேயும் போகலை அப்படின்னு. அப்போ தான் அவங்கள வெளியில் அழைச்சிட்டு வந்து கேட்குறான். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, எவ்வளோ பாடு உபத்திரவத்தின் மத்தியிலும் அவங்க ஆண்டவரை தொழுது கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதற்கான அந்த பலனை அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. இதன் மூலமாக ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது. அந்த காவலாளி கேட்குறாரு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு. சரி, ரட்சிக்கப்படுகிறதுனா என்ன? அநேகர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆவிக்குரிய சபைகள்லேருந்து கேட்பாங்க. என்ன கூட கேட்டிருக்கிறாங்க ஆரம்பத்தில். இப்பவும் கூட நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்கேன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இன்னுமே எனக்கு காஸ்பல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிலாம் கேட்பாங்க. முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, நீ எந்த சபைக்கு போகிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாஸ்டர் கேட்டாங்க. ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ அவங்க கேட்டாங்க, சார் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? இல்லை தம்பி நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? நான் சிஎஸ்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இந்த சபைக்கு வந்து பார்க்கலாமே அப்படி. என்னை பொறுத்தளவு சபைதான் ரட்சிப்புக்கு காரணமா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. முதல்ல இந்த ரட்சிப்பு அப்படின்றது அது ஒரு இனிமையான அனுபவம். அது யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க உண்மையிலேயே வானத்துல பறக்கிற மாதிரி தான். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இதில் மிகையா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுத்த கிருபை அவ்வளோதான். இதில் என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த தெரிந்தெடுக்கிற அந்த விஷயம், எப்படி சீஷர்கள் 12 பேரை ஒவ்வொருவரா தெரிந்தெடுத்தாரோ, அதுபோல அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு தெரிந்தெடுக்கிறதற்கான ஒரு விஷயம். இன்னொன்று, ஆண்டவர் எப்படி சொல்றது? ஆண்டவர் வந்து எத்தனையோ பேர் இருந்தா கூட, ஒரு சிலரைத்தான் ஆண்டவர் தொடுகிறார். அவங்கள ஏற்றுக்கொள்கிறார் சீஷர்களாய். இல்லைன்னா முன்குறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த அனுபவம் எப்படி வரும்? எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும்? காவலாளி அதுதானே கேட்குறாரு. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது ஒரு நம்பிக்கை நம்மிடத்துல வேணும். இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற முதல் நம்பிக்கை. இன்னொன்று, நம்மை முழுமையா அவர் கரத்துல கொடுத்துடுறது. ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு. ஆனால் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவர்களே
இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா, அதுல ஒரு சிலர் தானே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. வசனம் சொல்லுதுல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு அருமையான ஒரு அனுபவம். கிடைக்கணும்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. இப்படி ஒண்ணு நடக்கும்னு. 2020ல நடக்குது. ஏப்ரல்னு நெனைக்கிறேன். ஏப்ரலுக்கு மேல நடக்குது. ஏப்ரல் மந்த்ல நடக்குது. ஏப்ரல் 20க்கு அடுத்து நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஒரு அனுபவம். ஆண்டவர் என்ன தொட்ட அனுபவம். அப்படியே அந்த சிலருக்குள்ள அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் எப்படி வரும்னா, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே ஆண்டவர் நம்மள ஒரு வழியில நடத்தி கொண்டே வருவார். இல்ல உண்மையில, சத்தியத்தில, நேர்மையில, ஒழுக்கத்தில, இப்படி பரிசுத்தத்தில, இப்படி எல்லா விதத்திலயும் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருவார். அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போதும் சரி, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போதும் சரி, அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் வரும்போதே, நம்ம ஆண்டவர அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சுருவோம். ஆண்டவருக்காக நம்ம எழும்ப ஆரம்பிச்சுருவோம். ஆனா இது ஈஸியான விஷயமா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இது ஆண்டவர் தொடணும். ஆண்டவர் தொடணும்னா ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் நம்மள தொடல, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம இன்னும் நம்மளுடைய பழைய வாழ்க்கைய விட்டுருக்க மாட்டோம். சினிமா பார்த்துட்டு இருந்தோம்னா, சினிமா பார்த்துட்ருப்போம். குடிச்சிட்டு இருந்தோம்னா, குடிச்சிட்ருப்போம். ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தோம்னா, ரவுடிசம் பண்ணிட்டுருப்போம். கெட்ட வார்த்தை பேசினா, கெட்ட வார்த்தை பேசிட்டுருப்போம். எந்த ஒரு மாற்றமும், எந்த ஒரு முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அதாவது உலக பிரகாரமான முன்னேற்றத்த சொல்லல, ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. பழக்கவழக்கங்களில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நம்ம அந்த தெரிந்து கொள்ளப்படுதலின் அந்த வளையத்துக்குள்ள நம்ம இன்னும் வரல. அப்ப அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு எல்லாம் நம்மள விட்டு விலகுறது மாத்திரமில்ல, அதை விட்டு விலகி நாம புதிய வழிக்கு அ வந்துருவோம். இதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். உதாரணத்துக்கு சொன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம நேபுகாத்நேச்சார எடுத்துக்கங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளையில போட்டு அவங்க எரிக்கப்படல. அப்புறம் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. அதெல்லாம் பார்த்து என்ன பண்றாரு, "உன் கடவுள் தான்ப்பா மெய்யான கடவுள்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி, இதெல்லாம் லெட்டர் வரைக்கும் கடிதம்லாம் எழுதி அனுப்பிடுவாரு. இதுதான் மெய்யான கடவுள் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிப்போச்சு, அதுக்கப்புறம் சொல்றாரு, "நான் கட்டின மகா பாபிலோன்." எங்க போச்சு அந்த ரட்சிப்பு? அதான் சொல்றது, ரட்சிப்புங்கிறது முடிவு பரியந்தம் இருக்கணும். அந்த அட் பிரசன்ட் அதோட முடிஞ்சிறது கிடையாது. அப்புறம் நேபுகாத்நேச்சார் என்ன ஆச்சுன்னு தெரியும். அவர் மனிதனிலிருந்து விலங்குக்கு தள்ளப்பட்டார். இப்படிதான். ஆனா, அதே நேரம் இங்கே சவுல பாருங்க. சவுல் கிறிஸ்தவர்கள துன்பப்படுத்தினாரு. பல விஷயத்த பண்ணாரு. ஏன் ஸ்தேவான கொல்லும்போது சவுல் அங்க தான் இருக்கிறார். சவுல் காலடியில தான் போய் ஸ்தேவானோட வஸ்திரம் உழுவுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி எல்லாம் நடந்துட்டுருக்கு. பல பிரச்சனைகள கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி அவர் ஏறெடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒடுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் தொட்டு சவுல நடத்தும்போது, இன்னைக்கு சவுல் எப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் எழும்பி, உலகத்தையே கலக்கிறவராய் மாறி, இன்றைக்கு வரைக்கும் அவர் எழுதிய அனைத்து நிருபங்கள் மூலியமாக ஆண்டவர நம்ம அதிகமா ருசிக்க அவர் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறார். அதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம்ன்றது. ஒரு மாற்றம் உண்டாகும் நம்ம வாழ்க்கையில, நம்மை அறியாமலேயே. நான் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே நான் எப்படி இந்த சினிமாவெல்லாம் விட்டேன். சினிமா மீது ஒரு பெரிய ஒரு பைத்தியமா நான் இருந்தேன். அதேபோல சினிமா நடிகர் மீது. இதெல்லாம் நான் எப்படி விட்டேன்?
பழைய வாழ்க்கையில கொஞ்சம் இந்த எப்படி சொல்றது? அந்த குடும்ப பெருமை, அந்த ஜாதி பெருமை இதெல்லாம் பழைய வாழ்க்கையில இருந்தது. கரெக்ட்டா இருந்தாலும் கூட, நான் இந்த ஜாதிடா, கெத்துடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆண்டவர் தொட்ட பிறகு இதெல்லாம் குப்பை ஒண்ணும் இல்ல. நம்ம ஒண்ணுமே கிடையாது. மண்ணு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிஞ்சது. அதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். அதத்தான் அங்க காவலாளி கேட்குறான். அது ஒரு அருமையான அனுபவங்க. இதுவரைக்கும் யாரும் அத பெற்றுக்கொள்ளலன்னா, இனிமேலாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. அது இயேசுவை அறிகிற அறிவு. இயேசுவை ருசிக்கிற அறிவு. அத நீ மாத்திரம் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை அவ்வளோ இனிமையா இருக்கும். பாடுகள் இருக்காதா? உபத்திரவங்கள் இருக்காதா? நிந்தைகள் இருக்காதா? அவமானங்கள் இருக்காதா? இல்ல வேற ஏதாவது பா பாதிப்பு இருக்காதா? அப்படின்னா, எல்லாமே இருக்கும். இன்னும் அதிகமா கூட இருக்கும். ஆனால், அதன் மத்தியில நாம ஆனந்தமாய் களிகூர முடியும். அதற்கு காரணம் அந்த இரட்சிப்பின் அனுபவம். அதை நாம பெற்றுக்கொண்டு, நாமும் ஆனந்த களிப்புடன் வாழ்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.